இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி மோதும் கடைசி 3 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி வீரர்கள் பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியும், இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. விராட் கோலி ஏற்கனவே முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் குடும்ப சூழ்நிலை காரணமாக அணியிலிருந்து விலகி இருந்தார். மீண்டும் அவர் கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் அதே காரணங்களால் அணியில் இடம்பெறவில்லை. கோலி விசஸ் ஆண்டர்சன் பேட்டில் இந்த முறை பார்க்க முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் காயம் காரணமாக அடுத்து 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட மாட்டார். அவருக்கு பதிலாக ஆகாஷ்தீப் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ராகுல் மற்றும் ஜடேஜா இருவரும் 2வது டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக விளையாடவில்லை. இனிவரும் கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் ராகுல் மற்றும் ஜடேஜா இருவரும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் ஸ்குவாடை பார்ப்போம். ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, எஸ்என்சி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ராகுல், ரஜத் பண்டிதர், சர்ஃப்ராஸ் கான், துரு ஷோரேல், கேஎஸ் பரத், ரவி அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆகாஷ்தீப். முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியும் மற்றும் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இரு அணிகளும் 1-1 என்ற சமநிலையில் உள்ளார்கள். அடுத்து வரும் 3 டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் இல்லாமல் வெற்றி பெறுவார்களா? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.